வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். அரசர்கள் காலத்தில் பார்த்தோம்னா அமைச்சரவை அப்படின்னு ஒரு அட்வைசரி போர்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அரசருக்கே வானளாவிய அதிகாரம் இருக்கும். அவர் நினச்சா எந்த மாதிரியான உத்தரவு வேணாலும் போடலாம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அப்போல்லாம் எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒரு செட்டப்பெல்லாம் கிடையாது. குடிமக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அரசர் எந்த உத்தரவு போட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் குடிமக்களோட கடமையாக இருந்துச்சு. எதிர்த்து யாரும் பேச முடியாது, கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட அரசருக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஒரு அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு அட்வைசரி போர்டு அந்த காலத்திலேயே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வரலாற்றுலாம் படிச்சிருப்போம். நவரத்னங்கள் அப்படின்னு அமைச்சரவை இருந்துச்சு, அரசருக்கு ஆலோசனை கூறினாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த மன்னராட்சி முறை, அரசாட்சி முறையெல்லாம் முடிவுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே மாடர்ன் கவர்மெண்ட்ஸ், மக்களாட்சி முறை வந்தாச்சு. ஜனநாயக முறைப்படியான மக்களாட்சி முறை வந்துருச்சு. இருந்தாலும் அந்த அரசர்கள் காலத்தில் இருந்த அந்த செட்டப்பை நம்ம அப்படியே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். எந்த செட்டப்பு? அரசர், அவருக்கு ஆலோசனை கூறுவதற்கான ஒரு அட்வைசரி போர்டு அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த சிஸ்டம் இப்போ மாடர்ன் கவர்மெண்ட்ஸில் நிறைய இடங்களில் நம்ம அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெகுலேஷன் 1801 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 7-8 ஐட்டம் சொல்லிட்டு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கவர்மெண்ட்டு ஏதாவது ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ரெகுலேஷன் 1801 சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் ஒரு அப்பீல் பெட்டிஷன்லேயோ ரிவ்யூ பெட்டிஷன்லேயோ அல்லது ரிவிஷன்லேயோ கவர்மெண்ட்டு ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது, கவர்மெண்ட்டே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அலுவலராக இருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 2. மூணாவது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் மேஜர் பனிஷ்மெண்ட் ஏதாவது இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு நினைத்தால், மேஜர் பனிஷ்மெண்ட் எது? ரிடக்ஷன் டு லோயர் ரேங்க், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ், டிஸ்மிஸல். இது 4. இந்த 4 பனிஷ்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைத்தால் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இன்னொரு ஐட்டத்தை சேர்த்துருப்பாங்க. என்னென்னா, ரெக்கவரி ஃப்ரம் பேன்னு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுறதாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 3. 4வது என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு பென்ஷன் ரூலில் இருக்கக்கூடிய ரூல் 6 and 9 அதன்படி எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் ஏதாவது ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சால், அதாவது அந்த பென்ஷனர் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பட்சத்தில் இந்த ரூல் 6 and ரூல் 9 படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கவர்மெண்ட் ஏதாவது ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு நினச்சா டிஎன்பிஎஸ்சிக்கு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பென்ஷன் ரூலில் ரூல் 8 படி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதில் கவர்மெண்ட் ஏதாவது ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சால் அந்த ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது ஏன் அந்த மாதிரி ஒரு புரொவிஷனை வச்சாங்கன்னு சொன்னால், இந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது கவர்மெண்ட்டு எந்த விதமான தப்பும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அது கடைப்பிடித்த எந்த ஒரு நடைமுறையிலையும் எந்த விதமான லேப்ஸும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும்னு வச்சுருப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு
ரிவ்யூ அத்தாரிட்டி மாதிரி பார்த்து கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளில் வந்து எல்லாமே சரியாக இருக்கா, விதிகளின்படி எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு அட்வைசரி சிஸ்டத்தை வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு அட்வைசரி சிஸ்டம் இல்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு தன்னிச்சையாகவே ஒரு அவசர கதியில் கூட ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலாம். இப்போ அந்த முடிவு வந்து பின்னாடி தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாக்கப்படும். கவர்மெண்ட்டே இந்த மாதிரியான ஒரு தப்பான ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னு வெளியே சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் நிர்வாகத்துக்கு. இப்போ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அட்வைசரி போர்டு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி இயங்கிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டலாம், அல்லது அதில் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து மிகையானதாக இருக்கலாம்னு டிஎன்பிஎஸ்சி கருதி அதுக்கான ஒப்பீனியனை கொடுக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய டெசிஷனை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்காக தான் அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரயோஜனை வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.